வணக்கம். வெப்3 உலகத்துல ஒரு புதிய பிளாக் செயின் நெட்வொர்க் தனியா இயங்குறதெல்லாம் பழைய கதையாயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான பகுப்பாய்வுல அனுபிஸ் செயின் எப்படி ஒரே ராத்திரியில பல மில்லியன் பயனர்களுக்கான கதவுகளை திறக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. அதாவது ஒரு பிளாக் செயின் எப்படி தன்னை ஒரு சின்ன தீவா சுருக்கிக்காம ஒரு பெரிய கண்டமா மாத்திக்குது அப்படின்றத இந்த சமீபத்திய தகவல்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ம், உங்க நேரத்தை நாங்க மதிக்கிறோம். அதனால நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த முழு விரிவாக்கமும் பாத்தீங்கன்னா ஏவை இன்ஃபோவோட நடந்த அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைப்புல இருந்து ஆரம்பிக்குது. எனக்கு என்னமோ இது வெறும் ஒரு விளம்பர கூட்டணின்னு முதல்ல தோணுச்சு. இல்ல, அது வெறும் விளம்பரம் கிடையாது. அதாவது ஏவை என்ஃபோ பிளாக் செயின் தரவுகளையும் சந்தை நிலவரங்களையும் உடனுக்குடன் பகுப்பாய்வு செய்யற ஒரு அதிநவீன தளம். ஓ, சரி. இவங்களோட அனுபிசைன் இணையறதுக்கு முக்கிய காரணமே அவங்களோட ஜெனசிஸ் எக்கோசிஸ்டம் யூனிவர்ஸ் வியூகத்தை முழுமையா செயல்படுத்தத்தான். ஓ, அந்த ஜெனிசிஸ் வியூகமா? அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? இப்போ அனுபுசைன் நெட்வொர்க்ல புதுசா வர்ற திட்டங்கள், டோக்கன்கள், தரவுகள் இது எல்லாமே ஒரு மூடிய அமைப்புக்குள்ள முடங்கிடாம பல தளங்களுக்கு உடனுக்குடன் பகிரப்படும். இதுதான் அந்த பல தளங்களின் ஒருங்கிணைப்பு. ஆஹா, அப்ப இது ஒரு புது நகரத்துல வணிகத்துக்காக முதல் மிகப்பெரிய நெடுஞ்சாலைய துறக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாமா? ஆமா, கரெக்ட். ரொம்ப சரியான ஒப்பீடு. நீங்க ஒரு நாட்டுக்குள்ள நுழைய ஒரு உலகளாவிய டிஜிட்டல் பாஸ்போர்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் இது. பயனர்கள் எந்த தடையும் இல்லாம நேரடியா தரவுகளையும் தளங்களையும் அணுக முடியும். ம், அப்ப இந்த ஜெனசிஸ் வியூகத்தோட அடுத்த கட்டமா என்ன வரப்போகுது? இதுக்கான அடுத்த கட்டமா அவங்க மாபெரும் வாலெட் ஒருங்கிணைப்புகளை இப்போ அறிவிச்சிருக்காங்க. நிஜமாவா? நான் கூட அத பத்தி கொஞ்சம் படிச்சேன். பிட்கெட் வாலெட், OKX வாலெட், அப்புறம் பெனான்ஸ் வாலெட் கூடலாம் அவங்க படிப்படியா இணைய போறாங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த வாலெட்களோட இணையறது மூலமா நெட்வொர்க்கோட வளர்ச்சி ரொம்ப அதிக வேகமா இருக்கும். நிறைய நுழைவு புள்ளிகள் திறக்கப்படும். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த பலதரப்பட்ட வாலெட்களை சேர்க்கிறது வெறும் புது கதவுகளை திறக்கிறது மட்டும்தானா? இல்ல பயனர்கள் இந்த பிளாக் செயின் கூட ஊடாடுற முறையே இது மாத்துமா? கண்டிப்பா மாத்தும். அதாவது வெப்3 உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சவாலே அந்த பயனர் தயக்கம் தாங்க. ம், ஆமா. ஒரு புது பிளாக் செயினை மக்கள் ஏன் பயன்படுத்துறதில்லனா, அதுக்கு புதுசா வாலெட் உருவாக்கி புது பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு புது விதிகளை கத்துக்கணுமேனு தான். ஓ, அது உண்மைதான். எனக்கே நிறைய தடவை அந்த தயக்கம் இருந்திருக்கு. ம். அதனால தான் பைனான்ஸ், OKX மாதிரி முன்னணி வாலெட்களை இணைக்கிறதன் மூலமா அனுபிசேன் அந்த தடைய முழுசா உடைக்குது. மக்கள் ஏற்கனவே நம்புற அன்றாடம் பயன்படுத்துற கருவிகளை வச்சே இந்த புதிய நெட்வொர்க்குக்குள்ள வந்துடலாம். வாவ்! இது நிஜமாவே ஒரு சிறப்பான வியூகம்தான். ஏன்னா தொழில்நுட்ப ரீதியா சிறந்த பிளாக் செயினா இருக்கிறத விட எல்லாரும் எளிதா அணுகக்கூடிய தளமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆமா. அதாவது நான் எப்படி உள்ள நுழையிறது அப்படிங்கிற தயக்கத்துல இருந்து, உள்ள வந்த பிறகு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற நிலைக்கு பயனர்களோட கவனத்தை இது உடனே நகர்த்துது. சரியா சொன்னீங்க. ஆக மொத்தத்துல அனுபிசையின் தன்னோட சுற்றுச்சூழல் நிலப்பரப்ப ரொம்ப அதிவேகமா விரிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு தகவலோட முக்கிய சாராம்சம். கண்டிப்பா. ஏவைஐ இன்ஃபோ மூலமா தரவு ஒருங்கிணைப்புல ஆரம்பிச்சு, மாபெரும் வாலெட் இணைப்புகள் மூலமா பயனர் நுழைவு வரைக்கும் ஒரு முழுமையான உள்கட்டமைப்பா அவங்க இப்ப உருவாக்குறாங்க. சரி அரியாகளே. நாம இந்த ஆழமான பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. கிரிப்டோ மற்றும் வெப்3 உலகத்துல இப்படிப்பட்ட தொடர்ச்சியான பல தள ஒருங்கிணைப்புகள் எதிர்காலத்துல ஒரு சாதாரண பயனரோட டிஜிட்டல் அனுபவத்தை எந்த அளவுக்கு எளிமையாக்கும்? ஆமா, நல்ல கேள்வி. இல்ல, இந்த எண்ணற்ற இணைப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்ம டிஜிட்டல் உலகத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சிக்கலாக்குமா? அடுத்த முறை நீங்க உங்க வாலெட்டை ஒரு புது நெட்வொர்க்கோட இணைக்கும் போது இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.